எல்லாருமே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். ஞானம்னு சொன்ன உடனே நீங்கள் என்ன வசனம் சொல்லுவீங்க சொல்லுங்கள்? நானும் என் ஹஸ்பண்டும் ட்ராவல் பண்ணும்போது நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அதில் வசனங்கள்லாம் அவர் சொல்லணும். அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், அதுக்கு நான் வசனம். எத்தனை வசனம் எங்களால் சொல்ல முடியுதுன்னு நாங்கள் என்ன பண்ணி பார்த்துப்போம்னா பேசி பார்த்துக்குவோம். இந்த வசனம், அந்த வசனம், கிருபைனா இந்த வசனம், இறக்கனா இந்த வசனம், அப்படி. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நம்ம ரெண்டு விளையாடலாம் கேம். ஞானம்னு சொன்னோன்னு உங்களுக்கு என்ன வசனம் ஞாபகம் வருது? ஞானத்தின் ஆரம்பம். அடுத்து ஒருவன் ஞானம், அது வரணும். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாத கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள கடவன் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. இந்த வசனத்தை எப்பவுமே நான் ஜெபிச்சு, எல்லாரும் ஜெபிச்சாலும் எதுக்காக ஜெபிப்போம்? 10th +2 படிக்கிற பிள்ளைங்களுக்கு. ஆமா தானே? 10th +2 படிக்கிற பிள்ளைங்க மட்டும் ஜெபிச்சுக்கங்கன்னு சொல்லிட்டா போதும், இந்த வசனம் வந்துடும். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஞானம்னாலே படிக்கிறதுக்கு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி வேலைக்கு போறதுக்காக. அப்படி அல்ல. எல்லாருக்கும் ஒரு ஞானம். வேத புத்தகத்தில் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச பகுதி தான், அதனால அதை வாசிக்கணும்னாலும் வாசிக்கலாம், இல்லைனா 3ஆம் அதிகாரம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்க சாலமோன் ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி பயங்கரமா பலிகள்லாம் செலுத்தி முடிச்சதுக்கு அப்புறமா தேவன் ராத்திரியில வந்து அந்த பலிகள்லாம் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமென். நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். முன்னாடி ஒரு கீ சொன்னேன், என்ன? கர்த்தருக்கு பயப்படுற ஒரு சாவி. சரியான பலியை நீங்க செலுத்துங்கன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களை தேடி வந்துடும். அல்லேலூயா. நிறைய பேர் வர்ஷிப் டைம்ல ரொம்ப டிஸ்ட்ராக்டடா உட்கார்ந்துருப்பாங்க. நான் சொல்றேன், ஆராதனை என்பது ஒரு பெரிய சாவி. உண்மையாய் கர்த்தருக்கு பலி செலுத்துகிற ஒரு நபரை தேடி கர்த்தர் வந்துருவார். அல்லேலூயா. கர்த்தர் வந்துருவார். அந்த ஃப்ரேக்ரன்ஸ் அப்படியே மேலே போக போக நீங்கள் வாசிச்சு பாருங்க. நோவா வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கல, ஆண்டவரே என்னை வந்து ஆசீர்வதியும், ஆண்டவரே என்னோட உடன்படிக்கை செய்யும், அப்படியெல்லாம் நோவா எதுவுமே கேட்கல. அவன் இறங்கின உடனே சுத்தமான பலிகளை செலுத்தணும்னு கர்த்தரோட வேதம் சொல்லுது. ஆண்டவர் வந்துட்டார். ஆமென். வந்து கேட்குறார், நான் உங்க கூட ஒரு புதிய உடன்படிக்கையை செய்ய போகிறேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆசீர்வாதம் என்பது சில வேளைகளில் இன்னைக்கு நம்ம அனுபவிப்போம், அடுத்து நம்ம பிள்ளைகள் சில நேரத்தில் அனுபவிக்கலாம், நம்ம பேர பிள்ளைகளுக்கு இல்லாமல் போகலாம். ஆனால் உடன்படிக்கை என்பது தலைமுறைகளுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. அதனால கர்த்தரோடு உடன்படிக்கை செய்கிறதுனுடைய மேன்மை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு நீங்க ஆண்டோட செய்யற ஒரு உடன்படிக்கை நாளைக்கு 1000 தலைமுறை வரைக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ். ஒருத்தர் ஒரு வீட்டுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வர, ரட்சிப்பை கொண்டு வர, மேன்மைகளை கொண்டு வர போதுமானவர்கள். ஆமென். ஆனா அந்த one person has to be strong. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசுப்பா என்னை அந்த ஒரு நபராய் மாற்றும். உங்க கீழ்ப்படிதல், நீங்க கர்த்தருக்கு பயப்படுறது. அன்றைக்கு நோவா பலி செலுத்தின உடனே கர்த்தர் வந்து அங்க ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாம் பலி செலுத்தின உடனே கர்த்தர் வந்து உடன்படிக்கையை செய்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் நம்மோடு கூட உடன்படிக்கைகளை செய்ய நல்ல சுத்த பலிகளை செலுத்தணும். என் கூட சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்லுங்க, சுத்த பலிகள். எல்லார் பாடுறதும் கர்த்தர் காதுகள்ல கேட்காது. அல்லேலூயா. எல்லாருடைய ஆராதனையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறது அல்ல, கர்த்தர் கவனிக்கிறார். ஆமென். சுத்த பலிகளை கர்த்தர் கவனிக்கிறார். ஆமென். நிறைய பைபிள்ல பலிகள், உற்சாக பலிகளை நிறைய ஊழியக்காரர்கள் கையை தூக்குங்கன்னு சொல்லியே டயர்டா, ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லியே டயர்டாயிருவான். ஆனால் நான் இங்கிருந்து இப்போ லிவி அவர்கள் ஆராதிக்கும் போது நான் கவனிச்சேன், நீங்க வந்து கையெல்லாம் தூக்குங்கன்னு அவர் சொல்லவே இல்லை. ஆனால் அவர் ஆராதிச்ச உடனே நீங்க அழகா என்ன பண்ணீங்க? ஆராதனைன்னு வந்த உடனே என்ன பண்ணிட்டீங்க? கையை தூக்கிட்டேன். இந்த உற்சாக பலினா என்ன தெரியுமா? யாரும் உங்களை வந்து பலி செலுத்து, கையை தூக்கு. எனக்கு ஒரு மாமா இருக்கார். அவர் வந்து எப்படின்னா ரொம்ப உற்சாகமா இருப்பார். எப்பவுமே கை தட்டும் போதே இப்படி தான் கை தட்டுவார். வெறும் கை மட்டும் தட்ட மாட்டார், மொத்தமாவே உடம்பு என்ன பண்ணும் பார்த்துருக்கீங்கல்ல? அப்படியே மொத்தமா உடம்பு அப்படியே ஆடி தான் கை தட்டும். ரொம்ப உற்சாகமா இருப்பார். இப்ப என்ன மாதிரி இந்த 20 பிரசங்கிச்சிருந்தானா இங்க அவர் உட்காந்து ஆமென் அல்லேலூயான்னு சொல்றதுலே அடுத்த பாயிண்ட் வந்துகிட்டே இருக்கும். ஆமென். அவர் சொல்ல அடுத்து பேசணும், அப்படியா ஆமென் அல்லேலூயா அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பார். என்னுடைய கணவர் எங்களுடைய சர்ச்சுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவரு மெசேஜ் எடுத்து இறங்கின உடனே ஃபர்ஸ்ட் கேட்டார், யார் அவரு? அவ்வளோ உற்சாகமா இருப்பார். அவருக்கு ஒரு பையன் எப்பவுமே இந்த மாதிரி தான் சிக்கும். அவன் என்ன பண்ணிருப்பான், இப்படி உட்காந்துட்டே இருப்பான். இவர் என்ன பண்ணுவாரு, இப்படி கை தட்டிகிட்டே இருப்பார். கை தட்டிக்கிட்டே
அவர் தட்டுற பின்னாடியெல்லாம் உட்காந்து அவரை பார்த்து சிரிப்பாக வரும். இங்கே அப்படியே ரிதம் போயிட்டே இருக்கும். நான் இயேசுவின் பிள்ளை பயம் டங் அப்படி தட்டுவார். என்னடா பண்ணிருக்க, கை தட்டுறா, முட்டி போடுறா, அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்படிதான் அவன் என்ன ஆயிட்டான்னா ஒரு கட்டத்தில் சரி இவருக்காக என்ன பண்ணிடணும், முட்டியை போட்டு சும்மாவாது இப்படி என்ன பண்ணுவோம், தட்டுவோம். பார்த்துருக்கீங்களா? பெற்றோர்கள் எல்லாம் ஏதாவது ஒன்று சொன்னால் இப்படி பார்க்குறது கேட்டுக்கோ அந்த மாதிரி. அது என்ன பலினா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி என்ன பண்ணுறது செய்கிறது. ஆனால் இந்த உற்சாக பலியில் கர்த்தர் ரொம்ப பிரியமாக இருப்பார். யாரும் வந்து உங்களை வற்புறுத்த வேண்டாம், யாரும் உங்களுக்கு அல்லேலூயா சொல்ல வேண்டாம். உங்கள் இருதயத்தினுடைய நிறைவுனால உங்கள் கைகள் அப்படியே உயரும். அவன் யாரும் கை உயர்த்துங்க அப்படிலாம் சொல்ல வேண்டாம். நீங்கள் ஃபாரின் சர்ச்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீச்சர்ஸ் வந்து ஒரு வார்த்தையை பேசுனாங்கன்னா அப்படியே எழுந்து நின்று கை தட்டுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆமென். ஆனால் அங்கெல்லாம் என்ன தெரியுமா பேசியிருப்பாங்க, இங்கெல்லாம் தமிழ்நாட்டிலையாவது அப்படியே சேர்த்து திருச்சி வசனத்தை புழிஞ்சு பிரசங்கிப்பாங்க. வெளிநாட்டிலாம் ரொம்ப ரொம்ப டாக்டர்லாம் பேச மாட்டாங்க, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆமாம் தானே லிவியவர்களே? ரொம்ப சிம்பிளாக ஜீசஸ் லவ்ஸ் யூ அப்படின்னா 1000 பேர் எழுந்து நின்று கை தட்டுவாங்க. ஆமாம். ஆனால் இங்கே பாருங்க, ரகசியம் நாங்கள்லாம் முட்டி ஒரு பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்தும் போது ஆண்டவரே என்ன பேசணும்ப்பா, நடக்கும்போது என்ன பேசணும்ப்பா சொல்லிட்டு இருப்பாங்க, எதுவுமே கேட்காது. அப்படிலாம் ஆயத்தம் பண்ணி வந்து பேசினா கூட இங்கே ஒரு 4 பேர் இப்படி கையை வச்சுட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. அதுலேயும் கை வைக்காம கூட சில பேர் தூங்குவாங்க. அப்படியே நல்ல பேலன்ஸ் கற்றுக்கிட்டு இருக்காங்க. அது வந்து ட்ரைனிங், பல வருஷம் ட்ரைனிங். ஆமென். ஆனாலும் உற்சாகத்தோடு இங்கேருந்து என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், பேசிக்கிட்டே இருக்கணும். அதுவும் மதியம் ஆக இன்னும் அப்படியே கிறக்கமாக வரும். ஆனால் அங்கெல்லாம் 1000 பேர் யாருமே அவங்களுக்கு அந்த பாயிண்ட் பிடிச்சிருந்தா, அவங்களுக்கு அந்த வார்த்தை பேசினா உடனே எழுந்து நின்று கரங்களை தட்டி அதை வாங்கிப்பாங்க. அல்லேலூயா. அது பேர் தான் உற்சாக பலி. யாரையும் வற்புறுத்துறது இல்லைங்க, தானாக உள்ளத்துலேருந்து வரணும். ஆமென். இந்த வாலிப பருவத்திலலாம் எல்லாம் வெக்கப்படுவோம், நான் வெக்கமே பட மாட்டேன். கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்தா ஹல்லேலூயா ஆமென் கையை உயர்த்த அதெல்லாம் இல்லை, கம்ஃபர்டபுளாக எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுப்பேன். எனக்கு என்னன்னா நான் விடுதலையாக கர்த்தரை ஆராதிக்கிறேன். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், சரியான பலிகள் செலுத்தப்படும் பொழுது சரியான உடன்படிக்கைகள் உங்களை தேடி வரும். ஆமென். என்னுடைய லைஃப்பில் நிறைய ஆசீர்வாதத்துக்கான ஒரு பெரிய வாசலை நான் எதை பார்க்குறது தெரியுமா, உண்மையாக நான் கர்த்தரை ஆராதிப்பேன். ஆமென். எந்த மூலையில் இருந்தாலும் யார் என்னை பார்க்குறாங்களோ பார்க்கலையோ அது எனக்கு முக்கியமே இல்லை. என்னுடைய ஒரே நோக்கம் கர்த்தர் என்னை பார்க்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அந்த நோக்கத்தோடு பேசப்பா நான் ஆராதிக்கிறேன், உங்களுக்கு பிடிக்கணும். என் சத்தம் பரலோகத்தில் அடிக்கடி ஆண்டவரத்தில் கேட்பேன், என் சத்தம் கேட்குதாப்பா உங்களுக்கு? அதுக்கு ஏதாவது தடையாக இருந்தால் கொஞ்சம் என்னை மாற்றி எனக்கு சொல்லித்தாங்கப்பா. திடீர்னு நைட்லலாம் எழுந்தேன், நான் விடிய காலத்தில் எழுந்தேன், நான் யோசித்து பார்ப்பேன் அந்த பரலோகம் எப்படி இருக்கும், நாங்கள் அங்கே போனால் நம்ம எப்படி இருப்போம். இந்த மாதிரி நிறைய கற்பனைகளை பண்ணி பார்ப்பேன். ஆமென். அதெல்லாம் எனக்கு இன்னும் என்ன உண்டாக்கும்னா, நிறைய காரியங்களை விடுறதுக்கு அது அப்பா எவ்வளோ மேன்மையான பரலோகம் இருக்குது. அல்லேலூயா. ஆமாம். நிறைய டைம் கர்த்தர் எனக்கு பிளெஸ்ஸிங்கான வார்த்தைகளை எப்போ தெரியுமா கொடுத்தார், ஆராதனையின் உச்ச கட்டத்தில். அல்லேலூயா. ஆராதிக்கும் பொழுது நிறைய நேரங்களில் கர்த்தர் எங்களோடு நிறைய வார்த்தைகள், நாங்கள் சின்ன ஒரு அறைக்குள்ளே நானும் என் கடவுளுடைய சேர்ந்து ஆராதிக்கும் போதும் சரி, இந்த மாதிரி ஆராதனை வேலைகள் ஆண்டுடைய சத்தம் எனக்கு கேட்கும். ஆமென். கர்த்தர் என்னோடு பேசுவேன், நான் உனக்கு இதை செய்வேன், உனக்கு இதை நான் தருவேன். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, என்னுடைய கணவர் வந்து நல்ல கீபோர்டு வாசிப்பார், எனக்கு தெரிஞ்சது நல்லா வாசிப்பார். ஆனால் வீட்டில் வந்து எங்களுக்கு கீபோர்டு இல்லை. நான் கல்யாணம் ஆகி வந்த புதுசில் நல்ல மியூசிக் நாலேஜ் இருக்கும். மியூசிக் வந்து என்ன பண்ணுவார், பாட்டுக்கு இசையமைக்கிற ஞானம் அப்படியெல்லாம் நல்ல ஞானம் அவருக்கு இருந்தாலும் எங்கள் வீட்டில் கீபோர்டு இல்லை. இருந்த கீபோர்டு வந்து அவங்க தம்பி கொடுத்தாரு, அவர் அதை சென்னையில் வச்சுருந்தாரு, அதுவும் இதாகிடுச்சு. அதனால கீபோர்டு வாங்குறது வந்து இப்போத்துக்கு சாத்தியம் இல்லை. ஏன்னா நாங்கள் யாருமே வேலைக்கெல்லாம் போகல, எல்லாருமே ஊழியம் தான் செய்கிறோம். கர்த்தர் கொடுப்பார், சாப்பிடுவோம், சந்தோஷமாக இருக்கும். இப்போ இந்த கீபோர்டு வாங்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. என்ன தெரியுமா என்னுடைய கணவர் பண்ணுவார், வீட்டில் இருக்க டைரியெல்லாம் எடுத்து வச்சு நாங்கள் ஃபேமிலி ப்ரேயரில் இதில் தாளம் போட்டு தான் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுவோம். எனக்கு வந்து ஒரு நாள் அவர் அப்படி தாளம் போட்டு வர்ஷிப் பண்ணும்போது மனசு என்ன இருந்துச்சுன்னா, ஐசப்பா நல்லா மியூசிக் தெரியும், நல்லா கீபோர்டு வாசிப்பார், எல்லாமே கொடுத்தீங்களே, ஒரு கீபோர்டு கொடுக்கலாம், மனுஷன் இதில் வச்சு வாசிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நான் ஆண்டு இடத்துல ஜெபிச்சுட்டே இருந்தேன். அப்படி ஒரு நாள் நாகர்கோயிலுக்கு ஒரு இடத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். அப்போ என்னுடைய கணவர் ஆராதிச்சுட்டு இருந்தார். நல்ல ஒரு அனாயிட்டிங் சர்ச் ஃபுல்லாக, அது கிட்டத்தட்ட அந்த வர்ஷிப்பே ஒரு 2 hours 2.5 hours கிட்ட போயிட்டே இருக்கு. அற்புதமான ஒரு ஆராதனை வேலை. ஆராதிக்க கர்த்தருடைய பிரசன்னம் நிரம்பிட்டே இருக்கு. ஆண்டு அப்படியே பேசிட்டே
பேசிட்டே இருக்க. எங்கிட்ட சில காரியங்கள் நாட் ஒன்லி அபவுட் கீபோர்ட் பட் அபவுட் சர்டன் திங்ஸ், சில விஷயங்களை குறித்து, சில தரிசனங்களை குறித்து கர்த்தர் என்னோட அந்த ஆராதனை வேலை பேசிட்டே இருக்கார். ஆண்டவர் சொன்னார், இன்னும் இப்போ சீக்கிரத்தில் உன் கையில் ஒரு கீபோர்டை நான் கொடுப்பேன். ஆமென் அப்படின்னு ஆண்டவர் அந்த வர்ஷிப் டைமில் பேசுகிறார். எனக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி கிடைக்கும்? நான் ஆண்டவர் கிட்ட சொன்னேன், எனக்கு ஆண்டவர் சொன்னார்னா ஆண்டவர் செஞ்சிருவார். ஆமென். எனக்கு ஒரே ஆசை வந்துருச்சு, இப்போ அடுத்து எப்படி கீபோர்டு வரும் அப்படின்னு ஆசைப்பட்டே இருந்தேன். கரெக்டாக பாருங்கள், என் அம்மாவுக்கு ஒரு அவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க, அது சம் ப்ரமோஷன் இல்லை சம் ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா மணி வந்திருக்கு. என் அம்மாவோட இருதயத்தில் ஆண்டவர் பேசியிருக்கிறார், இதை நீ அப்படியே பிரின்ஸுக்கு கொடு. அம்மா ஃபோன் பண்ணி, இப்படி எனக்கு ஒரு அமௌண்ட் வந்திருக்கு, உன்கிட்ட கொடுக்கணும், அதனால் நீ இதை வந்து வச்சு உனக்கு என்ன வேணுமோ நீ அதை என்ன பண்ணிக்கோ, வாங்கிக்கோ. அப்போ அந்த அமௌண்ட் வந்து எப்படின்னா ஒரு கீபோர்டு வாங்குற அளவுக்கு போதிய அமௌண்ட்டு இல்லை. அப்போ நாங்கள் இதிலலாம் நெட்லாம் தேடி ஒரு செகண்ட் ஹேண்ட் கீபோர்டு வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சு தேடி கண்டுபிடிச்சி ஒரு தாத்தா, அவர் எடுத்து ஃபோனு, என்கிட்ட கீபோர்டு இருக்குப்பா வந்து வாங்கிக்கோமா, எவ்வளோ, அவர் வந்து ஆக்சுவலி 65 என்னமோ போட்டிருந்தாரு, ஆனால் ஒரு 50,000 கூட அவர் என்ன வாங்கிக்கோமா வந்து எப்படியாவது வாங்கிக்கோமா அப்படின்னு சென்னையில் சொல்லிட்டார். அப்படியே என்னுடைய தம்பி, ஹஸ்பண்டுடைய தம்பி அனுப்பி அந்த கீபோர்டை போய் பாரு அப்படின்னு சொன்னால், வெளிநாட்டில் வாங்கிட்டு வந்திருக்கிறார் அவர். எங்கேருந்துங்க? அப்ராட்லேருந்து அவங்க பையன் வாங்கிட்டு வந்து அது ஒரு மாதம் யூஸ் பண்ணியிருக்காரு. மறுபடியும் அவருக்கு யூஎஸ் போகணும்னு கால் வந்துருச்சு. அதனால் அதை அப்படியே எடுத்து பரனில் போட்டு கீபோர்டு ஸ்டாண்டு அது இது லொட்டு லொசுக்கு எல்லாமே எடுத்து என்ன பண்ணியிருந்தாரு, பரனில் போட்டிருந்தாரு. ஆமே. அப்படியே கர்த்தர் எங்களுக்காக ஸ்டோர் பண்ணி 1 மாதம் யூஸ் பண்ண வெளிநாட்டு கீபோர்டை கர்த்தர் கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. அதுக்கு அந்த இந்த இதர திங்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் என்ன பண்ணுறது, இதெல்லாம் எடுத்து அவங்க தம்பி எடுத்து இறக்கி, அவர் தான் ஏன்னா அந்த தாத்தாவால் தூக்கி அப்பா அங்கே இருக்குப்பா நீ இறக்கி எடுத்துக்கோப்பா அப்படின்ட்டார். இறக்கி எடுத்து இதெல்லாம் என்ன பண்ணுறது, இதெல்லாம் எடுத்துகிட்டு போங்கப்பா, என்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுங்கப்பா, இதெல்லாம் தேவையில்லைப்பா எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டார். நான் உங்களுக்கு ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, ஆராதனை உகந்ததாக இருந்தால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தேடி வரும். ஹல்லேலூயா. உங்ககிட்ட கர்த்தர் பேசுவார், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவர் ஒன்று சொல்லிட்டாருன்னா அதை எப்படியும் செய்வார். இந்த 1 மாதத்தில் அங்கேருந்து வாங்கிட்டு வா, என் பிள்ளை இங்கே வேண்டாம், அப்ராட்லேருந்து வாங்கிட்டு வந்து கீபோர்டு யூஸ் பண்ணட்டும். ஹல்லேலூயா. அதான் சொல்கிறேன். நல்ல ஒரு பைபிளில் ஒரு அற்புதமான வார்த்தை இருக்குது. என்ன வார்த்தை தெரியுங்க? வானத்தில், அது கர்த்தருடைய வேதம் சொல்லுதா, ஸ்டோர் ரூம் இருக்குது உங்களுக்காக. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கு. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நான் வானத்தை திறந்து இடம் கொள்ளாம போக மட்டும் கர்த்தரை ஆசீர்வதிப்பேன். இருக்கா? ஆமென். பண்டக சாலைன்னு தமிழ்ல இருக்கு, அது இங்கிலீஷ்ல எப்படி தெரியுமா இருக்கு? ஸ்டோர் ரூம். எத்தனை பேர் வீட்டில் ஸ்டோர் ரூம் இருக்கு? இந்த கடுகு சீரகம் எல்லாத்தையும் என்ன பண்ணுவீங்கன்னா பக்கத்துலேயே வச்சுப்பீங்க, கை கெட்டின தூரத்தில். ஆமா தானே? ஏன்னா எல்லாத்துக்கும் அந்த கடுகு தக்காளி வெங்காயம் இதையே போட்டு சமைப்போம். ஆமாம். எந்த ஒரு பயங்கரமான டிஷ்ஷை பார்த்தாலும் அதுதான் இருக்கும். ஆமாம் தானே? அப்போ அது போட்டு பக்கத்துலேயே இருக்கும். ஆனால் நல்ல விஷயங்கள் ஃபியூச்சருக்கு யூஸ் அதெல்லாம் என்ன பண்ணுவோம், ஸ்டோர் ரூமில் சேர்த்து வைப்போம். உங்களுக்கு நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு ஸ்டோர் ரூமை வைத்திருக்கிறார். குறித்த ஒரு காலம் வந்த உடனே கர்த்தர் அந்த ஸ்டோர் ரூமை உங்களுக்காக திறப்பார். அல்லேலூயா. ஆமென். அப்படின்னா ஒரு ஆசீர்வாதத்தை இதுக்கப்புறம் செய்யணும்னு இல்லை, கர்த்தர் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை ஆல்ரெடி செய்து ஸ்டோர் ரூமில் வச்சிருக்கிறார். அல்ல என்ன அப்போ ஏன் லேட் பண்ணுறாரு? ஒரு காலத்துக்காக கர்த்தர் காத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய வேதம் சொல்லு, தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகள். அப்படிதானே இருக்கு. கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு இது தேவைன்னு உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியும், அவர் அதை ஆயத்தப்படுத்தியிருப்பார். ஆமென். அதை ஆயத்தப்படுத்தி அதை அந்த பண்டக சாலையில் வைத்திருக்கிறார். குறித்த காலம் வரும்பொழுது அதை உங்களுக்காக திறப்பார். நம்புறீங்களா? அல்லேலூயா.